ये पंप काम नहीं कर रहा है. Service engineer from other company has come. I'm not showing his face. और ஃபேஸை காமிக்க முடியாது, இல்லாட்டி எல்லோரும் வாட்டிடுவாங்க அவரை இல்லையா. வால் பாடி ஓப்பனிங் இஸ் ஓப்பனிங் த வால் பாடி. எனக்கு வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஏங்க இது என்னங்க இவ்வளோ டர்ட்டியா கிரீஸு? ஹலோ, ஸ்ப்ரிங்கு பிடிச்சி வச்சுன்னு நினச்சிட்டு அதுலேருந்து ஸ்ப்ரிங்கை நான் வேறு ஸ்ப்ரிங்கு போட்டேன். வேறு போட்டுக்கோங்க. ஆமாம், இதே இதுலேருந்து ஸ்ப்ரிங்கு அது நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. நான் சொல்ல வேண்டிய சொல்ல விட மாட்டேன். நான் ஏதாவது செஞ்சுருந்தாலும் சார் நீங்கள் வீடியோலாம் எடுத்து ஆமாம், நான் என்னோடய யூடியூப்பில் போடணுன்னா சரி சரி நான் எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க, பார்த்து அவங்களே பண்ணிட போகிறேன். பண்ண பின் நமக்கு இல்லாத வேல்யூவேஷன் இல்லாமல் போயிடும். அதோட முடிஞ்சு போச்சு நினச்சி வேண்டியது. யாருனாலையும் இது பண்ண முடியாதுண்ணா. நம்மளே இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே நம்ம மெதுவாக தான் சக்ஸஸ் வந்தது. ஒரு 10-15 பம்ப் பண்ண பாடு தான் சக்ஸஸ் வந்தது. அப்போ கூட நாங்கள் ஃபுல்லி குவாலிஃபைடு இல்லை. சரி சரி. ஆனால் அண்ணா ஏதோ அட்டம் பண்ணி எப்படியோ பண்ணி கற்று குத்து தட்டு குட்டுன்னு பண்ணிடுவார். ஆமாம், இல்லை சார், 3-4 பம்ப் 5 பம்ப் லைனில் ஓடிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் வரலைங்க சர்வீஸ்க்கு. பண்ணி ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆகி போயிடுறாரு. வந்திருந்தால் வந்திருக்கணும், வரவே இல்லை இது வரைக்கும். 22 ஸ்பானர் கொடுக்கணும். எது 22 ஸ்பானர். 1000 ஹோஸில் ஒரு ஹோஸ் தானே வந்திருக்கு. அப்புறம் நல்லா தான் இருக்கா? ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓஸ் விட்டுட்டு டீ மாதிரி வச்சுட்டு மாற்ற மாதிரி பேன் வேணும். இந்த சர்வீஸ் கட்ட என்ன சமைச்சேன் ரெடி ஆகிடுங்க. ஃபங்க்ஷன் கட்ட வேணும். ரைட் வச்சு வாட்டர் ஸ்ப்ரிங் இதோட ஸ்ப்ரிங்குங்களா? தம்பி எல்லாமே செக் பண்ண கரெக்டாக தான் இருக்கும். அது ஹோஸ் எடுத்துட்டு வா. நான் ஹோஸ் இங்கே வந்து அதான் இப்போ கொண்டு வந்தால க்ரிம்ப் வெளியே வந்துருச்சுன்னு சொன்னாப்புல. இல்லை இப்போ ஏர் போட்டு எப்பட்றா பாரு, இது மெல்லி சோர்ஸ்டா. இது நம்ம ஒரே இதுக்கு வச்சு க்ரிம் பண்ணுறது ப்ரெஸ்ஸே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அது வேண்டாம், புது சைடு. இந்தா இது போடு, R1 கவர் போடு. போச்சா? உள்ள தள்ளி விட்டியா? இல்லை ஆகலை பாரு, இன்னும் ஆகணும். போடு, அதுதான் பிரச்சனை இந்த ஓஸில் தான்.
பிராண்டட் ஹோஸு இந்த கம்பெனி. பாரு அவனு ஹோஸ் எப்படி இருக்கு. ஓ கிறுக்குன்னு சத்தம் வந்ததா? உள்ளே போட்டு பாரு, அதை க்ரஷ் ஆகிருக்கும். இல்லை ஓகே இல்லை போய் கொடு. இப்போயே கொடுக்கணுமா? ஆமாம், அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜாம் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அதான் சார் ஜாம்பில் ஆகலை. ஆ ஸ்டெக்கு போட்டோம்னா ஸ்டெக்கே ஆகலை அப்படின்னு சொல்லுங்க. அது என்னன்னு பார்க்குறேன். இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓட்டி பார்க்குறேன். இங்கே ரோட்டு பேர் நோஸ் பிளேயரா? ஸ்ப்ரிங்கில் டென்ஷன் கம்மி ஆகுமா? ஆமாம் சார். அது அடிச்சு ஓடும். அது ஆமாம், அந்த ஹீட்டில் அப்படியே அப்படியே கம்மியாக கண்டினியூஸாக ஓட ஓட ஓகே. ஏருக்கு தனியாக இருக்கும், இதுக்கு தனியாக இருக்கும். ஏர் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடிச்சேன். இல்லை இப்படி நேரம் அந்த கன்னில் வச்சே பண்ணலாம்ல. கட்டி ஓடி வேறு வேறு இப்போ பீஸ் பண்ண வாங்கி வச்சுன்னா ஒரு ஈஸியாக வச்சுக்கோ. பீஸ் பண்ண வாங்கி கைட்டு இது வாங்கிக்கலாம் சார். டீ மாதிரி ஸ்பேனர் 6mm அந்த கீழே ட்ராவில் போய் பாருங்க, கீழே 2 இருக்குமா? ஆமாம், டிஓ ஸ்பேனர் நம்ம வாங்கினோம்ல. ஆனால் லாஸ்ட் ட்ராவில் அதான் வாங்குற மாதிரி தோணலையான்னு சொல்கிறேன். வாங்கி வச்சுருந்தது சார் 6mm வந்து. அது ஏன் இங்கே வைக்கிறதுலன்னா இங்கே வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே தள்ளி வைக்கிறது. 5mm இல்லை 6mm ஒன்று வாங்கணுமேண்ணா. இல்லை 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 அது 5mm ஏண்ணா இங்கே கீழே ஸ்டக் ஆகுதா? ஆ அதுதான் பார்ப்போம். கொஞ்சம் காற்றடிச்சு பாருங்களேண்ணா. அடிச்சு பாருங்க உள்ள வழியெல்லாம். ஆ இல்லை வருதில்லை. ஹைட்டு கம்மி சார். ஆ பம்பில் ஓகே, என்னோட ஹைட் கம்மி. வாசர் இல்லாமல் தான் அதை போட்டு வந்துருக்காங்க. நான் வாசர் போட்டதே இப்போ தப்பாக இது கரெக்டாக. ஆமாம். கொடுங்க அவங்க வேலை வேணும். நல்லா டைட்டில் சொல்கிறேன்.
பைப்போட ஹைட்டு தான் சார் கம்மி. பைப்போட ஹைட் கம்மினா வாசர் போடாமல் போட்டால் ஒரு காப்பர் வாசரே போடாமல் போடுவாங்க. அது வழி இல்லை சார். இப்போ காப்பு வாசர் போட்டால் ஹைட் கொடுத்தனால இதுக்கு முட்டிடுச்சு. அவர் ஆல்ரெடி போடாமல் வச்சுருக்காங்க சார். நான் தான் இல்லாமல் இருக்கிறது 2 எக்ஸ்ட்ரா போட்டு விட்டேன். இல்லை அது அவங்க பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அங்கே திருச்செங்கோட்டில் இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான். தெரியாத ஆளுங்க வந்து பண்ணுறாங்க. இருக்காங்க, நல்ல மெக்கானிக்ஸ் இருக்காங்க. பட் இந்த ஆள் பண்ண ஆள் தெரியல எனக்கு எப்படி எதுன்ட்டு. எடுத்துருங்க, காப்பர் வாஷர் எடுத்துருங்க. அதான் சார் ஒன்று எடுத்துருக்குறேன், பார்க்கல. இல்லைன்னா அதே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எடுத்துருங்களா, அப்புறம் என்னத்துக்கு அதை எடுக்க 2 எடுத்துருக்காங்க. எடுத்துருங்க காப்பர் வாஷர். இது ஒன்று ஓடிச்சுன்னா விட்டுருங்க சார். எதுக்கு சார்? ஏன்னா நமக்கு இது கூட பிரச்சனை இல்லை. இது வந்து ஏர் லீக்கேஜ் இங்கே க்ரீஸ் தப்பு தெரியும். அதுக்கு தான் நம்ம காப்பர் வாஷர் போடுறோம். ஆனால் இவங்க என்ன வித்தியாசமாக போட்டிருக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? காப்பர் வாஷர் போடுறது இங்கே வந்து ஏர் ஃபங்க்ஷன் இதுக்கு தான் சார். சார் காப்பர் வாஷர் எங்கே சார் அனல்டாக இருக்குது பார்த்தீங்களா? மறுபடியும் மாட்டிக்கிச்சா? ஏங்க அது க்ரீஸ்குள்ளே போச்சுன்னா ஃபுல்லாக க்ரீஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்? இல்லைங்க சார். ஏர் லீக் ஆகுது. ஏர் லீக் ஆகலண்ணா. ஏர் லீக் ஆகுது. இது டப்புன்னு வரும்போது க்ரீஸ் போக வீக்க ஃபங்க்ஷன் ஆயிரும். சில இது பார்த்தீங்கன்னா இது இங்கே க்ரீஸ் ஏர் போகுது சார். என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த டப்பு எஸ்எஸ் வால் சீட்டு ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்களா? ஆமாம், அந்த மாதிரி டப்புன்னு அடிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை ஜாஸ்தியாக வரும்போது என்ன உங்களுக்கு இந்த க்ரீஸ் வந்து இது வழியாக போயிட்டு லோட் பண்ணி நிற்கும்போது க்ரீஸ் போயிட்டு வந்து பம்பு மட்டும் டப்பு. இங்கே எல்லாமே கரெக்டாக அப்படியே ஒரு டவுட்டு எல்லாம். எப்படி ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியுங்களா? அதுதான் இப்போ இதனால முட்டுது. இப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? ஆமாம். இது எதனால முட்டு பார்த்தோம்னா இது இப்போ ஸ்ட்ரெக் ஆகுது. இப்படி வந்தால் இது ப்ராப்ளம் கிடையாது. உள்ளுக்குள்ள இது உள்ள அந்த இது ரப்பர் அது லூஸ் ஆகிருக்கு அப்படின்னு. இதில் போய் என்ன சொன்னால் பைப்பு ஸ்ட்ரெக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தானே போகுது. உள்ளே போகும்போது அப்படின்னா பிஸ்டன் பைப்பும் ஓப்பன் பண்ணி அந்த காப்பர் வாஷர் எடுக்க போகிறீங்க. ஓகே, அது எப்படிங்க பிஸ்டன் பைப் சின்னதாயிரும்? பிஸ்டன் பைப் இல்லை சார், ப்ரெஷர் பைப்பு சார். ப்ரெஷர் பைப் சின்னதாயிருச்சா? ப்ரெஷர் பைப்பு ஹைட் கம்மி பண்ணிக்கிறாங்க. கனெக்டிங் ராடு கம்மி பண்ணிக்கிறாங்க. ரெண்டுலேயுமே ஒவ்வொரு இன்ச்சு ஜாஸ்தி வரும். ஒவ்வொரு இன்ச்சு ஜாஸ்தி இருந்தால் இது கொஞ்சம் வெளியே வரும்போது நம்ம ஒவ்வொரு வாசல் போகிறோம். இது வந்து கம்மி வந்து போட்டுருக்கோம். டோட்டல் ஹைட் ஒன்று செக் பண்ணணும். ஆமாம், அப்போ தான் கரெக்டாக. ஆமாம். इसमें प्रॉब्लम क्या है कि पार्टी ने इसका प्रेशर पाइप का लेंथ कम किया और अंदर वाला कनेक्टिंग रॉड का लेंथ कम कर दिया. कम करने के चलते वो क्या है कि वो जब मारता है तो इसमें जाके फंस जाता है. तो इसलिए इन्होंने क्या किया, दोनों साइड में जो कॉपर वॉशर था उसको निकाल दिया. निकाल करके अब टेस्ट करके देखना है कि काम करता नहीं करता.
ஹைட்டு தான் சார் என்னென்னா ஹைட்டு தான் சார் இருக்குது. அந்த சைஸ் சின்னது பண்ணனால காப்பூர் சார் நார்மல் சைஸில் வந்து காப்பூர் சார் போட்டு தான் சார் பார்ப்போம். இது ஒரு எம்மா 1.5 எம்மா போயிடும். அது 1.5 எம்மா 2 கணக்கு வந்து 3 எம்மா வாங்கி 3 நம்ம வாங்கி கொடுத்து 3 நம்ம கம்மியாக இருக்குது. அதுலேயும் கம்மியாக இருக்குது, இதுலேயும் கம்மியாக இருக்குது. எதுலேயும் கம்மி பண்ணியிருக்காங்க. அது ட்ரம்மெலாம் அப்படியே ஒன்றும் இது வராது. எடிட் பண்ணிக்கிறாங்க. இது ஜாம் டைட் வச்சு எட்டாகும். போதும்ண்ணா ரொம்ப டைட் தான். அது திறக்கும் போது அப்புறம் மறுபடியும் பிரச்சனை. ஃபைல் பண்ணிக்கலாம். சின்ன வேலை அப்பயே தான் யோசிக்காம விட்டுட்டேன். இதில் ஃபங்க்ஷன் மட்டும் கரெக்டாக பார்த்தேன், இதில் பார்த்தேன். இது ஹைட்டில் போய் நமக்கு எப்படி சார் இல்லைங்களா? எப்படி தான் போடுறேன். என் மனையில் ஒன்று இருக்கா இருக்கு. அதெல்லாம் ஆமாம், நானும் ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் அது ஓட்டி பார்க்கும்போது தான் எடுத்து நம்ம ஏன் கழட்டிட்டு கழட்டிட்டு ஒழுங்காக போராடிட்டு போயிடா. இல்லை நமக்கு கண்டுபிடிச்சிருவானே. அது தெரிஞ்சது. லைட்டில் ஓட்டி பார்க்கவே தெரியும். இப்படி ஸ்ட்ரக் ஆகாது, இப்படி ஸ்ட்ரக் ஆகாது. இப்படி ஸ்ட்ரக் ஆகும்போது உங்களுக்கு வந்து இது கம்மியாக இருக்கும். இப்படி இதுக்காச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் வாசி. ஆமாம், அவர் டைட் பண்ணிட்டாரு. நான் வச்சு கொஞ்சம் டைட் வந்து இதாக தான் இருக்கு. லூஸாக டைட் ஏன் பண்ணுறீங்க? अब ये सब रेडी कर दिया हम लोगों ने. अब देखते हैं इसका. एक्चुअली पार्टी ने अपने स्टैंड के हिसाब से किसी ने उसको नीचे मशीनिंग करके छोटा कर दिया, इसलिए फंस जा रहा था. ஒரு இது மட்டும் போட்டுருக்காரு. ஒரு இது மட்டும் போட்டிருக்காரு. ये दे 2750 ஃபஸ்ட்டு சர்வீஸ் போட்டு நம்ம கம்பெனி சர்வீஸ் 900 போட்டோம். அது போடல. எவ்வளோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் அதான் போட சொல்ல 2500 அதுதான் கம்பெனி சர்வீஸ். அது என்ன போடல. அது 2 நாள் 3 நாள் தள்ளிட்டேன் சார். அவர் அதுக்கே அழுவார் அவர். ஆமாம், இப்போ போய் நான் அங்கே அதான் சொல்லிட்டு வந்தேன், நீ கூட இல்லாட்டி நான் கேஷ் விட்ரா பண்ணி நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஒரு கன்று வச்சு ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணிடுங்கண்ணா. இல்லாட்டி இதிலே மாட்டிடலாம்ல, இல்லையே ப்ரெஷர் டெஸ்ட் பார்த்துக்கலாண்ணா. இதிலே ப்ரெஷர் டெஸ்ட் பார்த்துக்கலாம். ஓ அதை லாக் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் கிளம்புங்கண்ணா. पाँच 5000 PSI में रुका हुआ है. निकल अंगने बिटे रेटा. हाँ सर ना. तो चलो, सर्विस करने के लिए ये दूसरा गांव से आया हुआ है. यहाँ से करीब 350 किलोमीटर और ये सर्विस हो गया.